9ஆம் இடத்துல இருக்காருன்னா அப்பா கெட போறாரு. 4ஆம் இடத்துல இருக்காருன்னா அம்மா கெட போறாரு. அம்மா கெட போறாரா, அம்மா இறக்க போறாரான்றது வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. ஹாய் என்ன, இஃப் கரண்ட் கோச்சாரம் நல்லா போகுது, நல்லா இருந்தா கூட, இஃப் தசா புக்தி ராகு தசா சனி புக்தி, சனி வந்து பாபத்துவம், கோச்சாரம் ஹெல்ப் என்டையர் புக்தி they will struggle. ஓகே, என்ன கேட்குறீங்கன்னா, ராகு தசையில சனி புக்தி நடக்குது, ராகு எப்படி இருக்காருன்னு சொல்லல, பட் சனி பாபத்துவமா இருக்காருன்னா சனி ஏதோ ஒரு இடத்துல வில்லங்கத்தை பண்ண போறாருன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது எந்த லக்னமா, மகர லக்னமா இருந்தாலும் அப்படித்தான், சிம்ம லக்னமா இருந்தாலும் அப்படித்தான், யோகரான ரிஷப துலாம் லக்னமாக இருந்தாலும் அப்படிதான். பாபத்துவம்னு வரும்பொழுது அந்த இடத்தை, அவர் இருக்கும் பார்க்கும் இடத்தை கெடுக்க போறாருன்னு அர்த்தம். இது லக்னத்தினுடைய ஆதிபத்திய அமைப்புகள்ல பாத்துங்க. 9ஆம் இடத்துல இருக்காருன்னா அப்பா கெட போறாரு. 4ஆம் இடத்துல இருக்காருன்னா அம்மா கெட போறாரு. அம்மா கெட போறாரா, அம்மா இறக்க போறாரான்றது சந்திரன் 4ஆம் பாவகம். இந்த அமைப்புகள்ல நீங்க பாத்துக்க வேண்டியது. ஓகே, இப்ப ராகு தசை நடக்குது. ராகு எங்க இருக்காருன்றதே மெயின் விஷயங்க. ராகு ஒருவேளை மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த இடங்கள்ல இருக்காரு அப்படின்னும் பொழுது ராகு அந்த வீட்டு அதிபதியை போல வேலை செய்வாரு, அவயோகர்களாக இருந்தாலும். மிந்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல கடுமையான பலன்களை அவர் விருச்சகத்திலையும் கும்பத்திலையும் செய்வாரு. சுபத்துவ தன்மை இருக்கும் பொழுது அடக்கி வாசிப்பாரு. ஓகேங்களா? அப்போ ராகுவினுடைய நிலைப்பாடு என்ன? ஒருவேளை ஒரு எக்ஸாம்பிள், இதே ராகு நல்லது பண்ணி ஆகணும்ன்ற நிலையில இருக்கு அப்படின்ற பட்சத்துல எப்படி சொல்லலாம்? ஓகே, ரிஷப ராகுவாக இருக்கிறார், சுக்கிரன் உச்சமா இருக்கிறாரு, கூடுதலா புதன் கன்னி வீட்டுல இருந்து குரு பாக்குறாரு, நெருக்கமான பார்வை அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இவர் ஒளியை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள்ல சந்திரன் நீச்சமா இருக்கிறாருன்னு வைங்க. சந்திரன் நீச்சமா இருக்காரு, அப்படி தடுக்கி விழுந்தா ஆணி மூலம்ன்ற பௌர்ணமி நெருங்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய இவ்வளவு சுபர்களின் தொடர்பும் ராகுக்கு வந்த பிறகு இந்த ராகு தசை ஒருவரை மிகப்பெரிய உயரிய நிலைக்கு மாற்றும். இப்ப ஒரு வீடியோ பண்ணியிருக்க பாருங்க, இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னு. அந்த மாதிரி மிகப்பெரிய உயரிய நிலைக்கு மாற்றக்கூடிய தன்மையை இந்த ராகு செய்வாரு. இந்த ராகுக்கு 6லயோ 8லயோ பாபத்துவ நிலையிலயோ இருக்கக்கூடிய, ஓகே இதே ரிஷப லக்னம்னே வச்சுக்கோங்க, இல்லைன்னா மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க. ராகு 2ஆம் இடத்துல இருந்து சும்மா ஜாம்னு எல்லாத்தையும் நல்லதுகளை கொடுக்க கடமைப்பட்டவர். அதே நேரத்துல 4ஆம் இடத்துல சிம்ம வீட்டுல 5ஆம் இடம், ஓகே சிம்ம வீட்டுல, அப்ப மேஷ லக்னம்னா சிம்ம வீடு 5ஆம் வீடுன்னு வந்துடும். 5ஆம் வீட்டுல இவர் இருக்காரு, யாரு? சனி இருக்கிறாரு, செவ்வாயுடைய பார்வையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வேற பாபர்களை கலக்க முடியாது. அப்ப இந்த இடம்னு வரும் பொழுது ராகு திசையில சனி புக்தியில தந்தை சம்பந்தப்படுற விஷயத்துல ஏதோ விஷயம் வரப்போகுது, குழந்தைகளுடைய விஷயத்துல ஏதோ விஷயம் வரப்போகுது, பூர்வீகம் சம்பந்தப்படுற அமைப்புகள்ல வரப்போகுது. இதுல சூரியனை போட்டுங்க. சூரியனை போட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து தந்தை குழந்தைகள், அப்பா பூர்வீகம் இந்த மாதிரியான அமைப்புகள்ல வரும். அப்ப நெகட்டிவ்ஸ் தான் இருக்கும். கோச்சாரத்துல ராசியில குரு இருந்தாலும், ராசியை குரு பார்த்தாலும், ஏன்னா அந்த இடத்துல தசாபுக்தி தான் மேலோங்கி நிக்குமே தவிர்த்து கோச்சார அமைப்புகள் ஒரு 30-40% தானே, தசாபுக்தி தானே மெயின் ரோல் உங்களுக்கு பிளே பண்ணுது. அந்த அமைப்புகள்ல வந்துடும். அப்போ தசை புக்தி அந்தரம் இந்த அமைப்புகள், இப்ப இந்த பெரிய பிசினஸ் மேனுக்கெல்லாம் வந்து இந்த அந்தர அமைப்புகள்ல பலன் சொல்றது தான் இப்ப கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து இப்ப அது கொஞ்சம் ஒர்க்கபிளா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போறேன், இந்த இடத்துல அவரை மீட் பண்ண போறேன், அவரை பார்க்க போறேன்னு சொல்லுவாங்க. இந்த இடங்கள்ல நீங்க அந்தரங்களை பார்க்கணும். அந்தரம் பாபத்துவமாக இருந்தாலும் அதுவும் பிரச்சனை தான். அந்தரங்கள் தசா புக்தி, தசை புக்தி, அந்தரம், சூட்சுமம், பிராணனம் இந்த எல்லாமுமே சஷ்டாஷ்டகமாக இருக்கிற போது அந்த சஷ்டாஷ்டக அமைப்புகள் கடுமையை செய்ய போகுதுன்னு அர்த்தங்க. பாபத்துவமா இருந்தாலும் கெட்டது செய்ய போகுது, நஷ்டங்களை செய்ய போகுது, மன கலக்கங்களை கொடுக்க போகுது. அப்ப இதுக்கான அறிமுகங்கள் சந்திராஷ்டம நாள்ல வரும். இந்த மாதிரி அந்த 8 6 6 8 இப்படித்தான் வரும். இந்த அமைப்புகள்ல இருக்கும். இதுல பாருங்க, ஆனா ஜோசியத்துல மட்டும் உங்களுடைய மனசை காம்ப்ரமைஸ் மட்டும் பண்ணிக்காதீங்க, பலனே வராது. சரிங்களா? நான் உங்களுக்கு ப்ரோஸ், நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.